There will be Tamil speech by Hafiz Ahmad Sahib. He is the Sadr of Paschara Jamaat, and the topic is Hazrat Masih Maud Islam's expression of his love for the Holy Prophet Sallallahu Alaihi Wasallam. Assalamu alaikum wa rahmatullah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Ya ayyuhan nabiyyu inna arsalnaka shahidan wa mubashiran wa nazira wa da'iyan ila Allahi bi'iznihi wa sirajan munira. நபியே, நிச்சயமாக நாம் உம்மை உலகுக்கு சாட்சியாகவும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி நல்குவராகவும் நிராகரிப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியுள்ளோம். மேலும் அல்லாஹுவின் பால் அவன் கட்டளையின்படி அழைப்பவராகவும் ஒளிவீசும் சூரியனாகவும் அனுப்பியுள்ளோம். சூரா அஹ்ஸாப் 46-47 வசனங்கள். எங்கள் அனைவரினதும் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மிர்சா நசீர் அஹமத் சாஹிப் அவர்களே, ரெஸ்பெக்டட் மௌலானா மிர்சா நசீர் அஹமத் சாஹிப், மதிப்புக்குரிய தேசிய தலைவர் அவர்களே, முரபிமார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது உளப்பூர்வமான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் அருளினால் இன்று ஜலசா சாலானாவில் உரையாற்றுவதற்காக எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னத அந்தஸ்தை பற்றி ஹதரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கருத்தாளம் நிறைந்த கூற்றுக்களும் அன்னாரது அன்பின் தொடர்புமாகும். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து, கண்ணியம் மற்றும் மேன்மை ஆகியவற்றை வெளிப்படையான மற்றும் ஆன்மீக அழகு சூரியனை போன்று பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அன்னாருடைய முழு வாழ்நாளும் திருக்குர்ஆனாகவே இருந்தது. எல்லா நன்மைகளினதும் ஆணிவேர் அன்னாரே ஆவார்கள். எல்லா முன்மாதிரிகளும் அன்னாரின் மூலமாகவே முழுமை பெற்றது. எல்லா நல்லொழுக்கங்களும் அன்னாரின் மூலமாகவே வெளிப்பட்டது. அல்லாஹு தாலா வானங்கள், பூமி, அனைத்து பிரபஞ்சங்களையும் அன்னாருக்காகவே படைத்தான். எல்லா நிஅமத்துக்களும் அன்னாரின் பரக்கத்தின் மூலமாகவே கிடைக்கின்றன. மனிதர்களில் முழுமை பெற்றவரும் நபிமார்களின் தலைவரும் அன்னார் அவர்களே ஆவார்கள். ஆத்மீக தரஜாவில் கடைசி எல்லையை தொட்டவரும் அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள். அல்லாஹு தாலா முதல் பொருளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியைத்தான் படைத்தான். அதாவது மனிதர்களில் முழுமையான இந்த நபிக்கு வழங்கப்படுகின்ற இந்த ஒளி முந்தைய படைப்பினங்களிலும் இனி வரும் படைப்பினங்கள் எதிலும் இல்லாத புனித ஒளியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு முன்னதாகவே தீர்மானித்து விட்டான். மேலும் இந்த ஒளி மனிதர்களுள் முழுமை பெற்றவரான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா தீர்மானித்து விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எப்படிப்பட்ட கண்ணாடியாக இருக்கின்றேன் என்றால் அதன் மூலம் நீங்கள் முஹம்மதிய தோற்றத்தையும் முஹம்மதிய நுபுவத்தின் முழுமையான பிரதிபிம்பத்தையும் காணலாம். உண்மையில் இந்த காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் மற்றும் மேன்மை ஆகியவற்றின் உயிரோட்டமான அடையாளங்களை காண வேண்டுமென்றால் அதனை மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கண்ணாடியின் மூலமாகவே காண முடியும். ஏனென்றால் இப்பொழுது ஹாத்தமுன் நபியினுடைய அருளை மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ணாடியை தவிர வேறு எந்த கண்ணாடியின் வாயிலாகவும் பெற முடியாது. அல்லாஹு தாலா ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மை மற்றும் கண்ணியம், தூய்மை,
இவ்வனைத்தையும் இந்த உலகில் நிலைநிறுத்துவதற்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோன்றச் செய்திருக்கின்றான். மேலும் இந்த மிஷனை முழுமைப்படுத்துவதற்காக அவர்களுக்குள் ஹதரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தையும் அன்பின் ஈர்ப்பையும் எந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால் அது அன்னாருடைய உயிர் தரக்கூடிய நீராக ஆகிவிட்டது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அறிவு மற்றும் உயர்ந்த நல்லொழுக்கங்கள் ஆகிய அனைத்தும் எந்த பாவமும் அறியாத ஒளிமயமான வடிவில் முழுமைத்தன்மை வாய்ந்தவராகவும் இறை வகை இறங்குவதற்கு முன்பே தானாகவே ஒளிவீச தயாராக இருந்தன. அதாவது அறிவுபூர்வமான திறன்களாக இருந்தாலும் ஏனைய பிற திறன்களாக இருந்தாலும் எல்லா திறன்களிலும் எல்லையில்லாத உயர்நிலையில் அன்னார் வீற்றிருந்தார்கள். ஒவ்வொரு ஒழுக்கத்திலும் ஒவ்வொரு செயலிலும் ஒளி நிறைந்திருந்தது. அந்த ஒளி தானாகவே வெளிப்படையாக தென்பட்டது. நூறுன் அலா நூர், ஒளியின் மீது ஒளியாக அது இருந்தது என திருக்குர்ஆன் கூறுகின்றது. ஹதரத் ஹாத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல ஒளிகள் ஒன்றிணைந்திருந்தன. இந்த ஒளிகளில் இறைவனின் வஹி இறங்கியதன் மூலம் ஹதரத் ஹாத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஒளிகளையும் தன்னுள் கொண்டவராக ஆகிவிட்டார்கள். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒளி விளக்கு என்று பெயர் வைத்ததில் நுட்பமான ஞானம் உள்ளது. ஒரு ஒளி விளக்கிலிருந்து ஆயிரக்கணக்கான இலட்சக்கணக்கான விளக்குகளை ஒளிரச் செய்யலாம். அவ்வாறு எரியச் செய்தாலும் கூட அந்த விளக்குக்கு எந்த குறையும் ஏற்படுவதில்லை. இதன் பொருள் யாதெனில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் ஆயிரக்கணக்கான இலட்சக்கணக்கான மக்கள் ஆத்மீக சிறப்பை பெறுவார்கள். இந்த சிறப்பு சூரியனிலோ வேறு எந்த பொருளிலும் இருந்ததில்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிச்சிறப்பாக இருந்தது. ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னாருடைய தாயார் கண்ட ஒரு கனவை குறிப்பிட்டவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். அதாவது ஹஜ்ரத் ஆமினா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒரு முறை ஒரு கனவு கண்டேன். எனக்குள் இருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டது. அதன் மூலம் ஷாம் நாட்டின் தெருக்கள் எல்லாம் வெளிச்சமாகிவிட்டன. இவ்வாறு தொலை தூரத்திலும் பெரிய ஊர்களும் பெரிய அரசுகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியால் வெளிச்சம் பெறும் என்ற நற்செய்தியை அல்லாஹு அன்னாருடைய தாய்க்கு வழங்கியிருந்தான். அன்னாரின் தாயார் ஆமினா அன்னாரின் பிறப்பை விதவையான நிலையில் தான் கண்டார்கள். அல்லாஹுவின் விதியின் காரணமாக தாய் தன்னுடைய வாழ்நாளில் தனது மகத்துவமிக்க மகனுடைய காலகட்டத்தை பார்க்க முடியாமல் போயிற்று. தந்தையை இழந்த இக்குழந்தை எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க மாட்டார். மாறாக இவருடைய ஒளி முழு உலகத்தையும் முழு மனித குலத்துக்கும் ஒளி கிடைக்க காரணமாக அமையப் போகின்றது என்று கூறி அல்லாஹு தாலா அந்த தாய்க்கு ஆறுதல் வழங்கிவிட்டான். பாருங்கள், ஹஜ்ரத் ஆமினா கண்ட கனவு எந்த அளவு மகத்தான முறையில் முழுமையடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்த்து வருகின்றோம். திருக்குர்ஆனில் அல்லாஹு தாலா ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வான அந்தஸ்தின் மற்றும் ஒரு பகுதியை பற்றி வேறு எந்த நபிக்கும் பாவிக்காத ஒரு சொற்றொடரை திருக்குர்ஆனில் பாவித்திருக்கின்றான். அல்லாஹு தாலா கூறுகின்றான், மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாகிர் ரசூலல்லாஹி வ ஹாத்தமன் நபியீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுள் எந்த ஒரு ஆண் மகனுக்கும் தந்தையாக இருக்கவில்லை. ஆனால் அவர் அல்லாஹுவின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் இருக்கின்றார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீக தரஜாவின் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை பற்றி எடுத்துக் கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பௌதீகமான முறையில் எந்த ஆண் பிள்ளைக்கும் தந்தையாக இருக்கவில்லை. ஆனால் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலாகிர் ரசூல் அல்லாஹ், அதாவது அவர்கள் அல்லாஹுவின் ரசூலாக இருப்பதின் காரணமாக அன்னாரை பின்பற்றக்கூடிய அனைவருக்கும், கியாமத்து நாள் வரை அன்னாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அன்னார் ஆத்மீக தந்தையாக இருக்கின்றார்கள் என்ற தத்துவத்தை அல்லாஹு புரிய வைக்கின்றான். அது மட்டுமல்ல, மேலும் அல்லாஹு கூறுகின்றான், வஹாத்தமன் நபியீன், எல்லா நபிமார்களுக்கும் அன்னார் அவர்கள் ஆத்மீக தந்தையாக இருக்கின்றார்கள். மேலும் அன்னாருடைய சாட்சி முத்திரை எப்படிப்பட்ட கம்பீரம் பொருந்தியதாக இருக்கின்றதென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய
நபிமார்களுடைய உண்மைத்துவத்தில் ஈமான் கொள்வதற்கும் அன்னாருக்கு பிறகு வரக்கூடிய நபிமார்களுடைய உண்மைத்துவத்தில் ஈமான் கொள்வதற்கும் அன்னாருடைய சாட்சி முத்திரை தேவைப்படுகின்றது. அன்னாருடைய சாட்சி முத்திரை இல்லாமல் எந்த ஒரு நபியின் வருகையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹாத்தமுன் நபியின் என்ற தரஜா எல்லா நுபுவத்துக்களிலும் பிரதிபலிப்பாக இருக்கின்றது. இது எல்லா நபிமார்களின் தலைவரான ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அணிவித்த கிரீடமாக இருக்கின்றது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மீக தாக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றான். அதாவது அன்னாருடைய ஆன்மீக சந்ததிகள் ஆன்மீக தாக்கம் ஒருபோதும் முடிவடையாது. இனி ஒருவருக்கு இறைவனது அருளும் கருணையும் கிடைக்க முடியுமென்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவராக இருக்கும் போதுதான் கிடைக்க முடியும். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் உன்னதமான தரத்தை அவர் பெற்றுவிடாமல் நபித்துவத்துக்கான வாதம் புரிந்தால் அவர் பொய்யராவார். எனவே நிரந்தரமான அந்த நுபுவத், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் கிடைக்கக்கூடிய அந்த நுபுவத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல், இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்றாமல், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பில் தன்னை மாய்த்து கொள்ளாமல் எவருக்கும் நபி என்ற அந்தஸ்தை பெற முடியாது. ஆனால் அல்லாஹ்வின் அன்பில் தன்னை மாய்த்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பில் நிலைத்திருக்கக்கூடியவருக்கு இந்த அந்தஸ்து கிடைக்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு இவ்வாறு இல்ஹாம் வழங்கினான் அன்னாருக்கு, குல்லு பரக்கத்தின் மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பராஹினி அஹ்மதியாவில் இடம்பெற்றுள்ளது. அதாவது இந்த உரையாடல் எனக்கு இறைவன் புறமிருந்து வழங்கப்படுகின்றதோ அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் மூலமாகவே கிடைக்கப்பெற்றுள்ளது. எல்லா பரக்கத்துக்களும் அன்னார் மூலமாகவே எனக்கு வழங்கப்படுகின்றன. எனவே இந்த அனைத்து ஒலிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதாகும். நான் உறுதியாக கூறுகின்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நுபுவத்தின் அனைத்து மேன்மைகளும் நிறைவடைந்து விட்டன. எவர் அன்னாருக்கு எதிராக ஒரு அமைப்பை நிறுவுகிறாரோ அந்த நபர் பொய்யராவார். எவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீரூற்றை விட்டுவிடுகின்றாரோ அவர் சாபத்துக்குரியவராவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறொருவர் அன்னாருக்கு எதிராக நபி என்று வாதிட்டால் அவர் பொய்யராவார். எந்த ஒரு நபியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அன்னாருடைய சாட்சி முத்திரை இல்லாமல் வரவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆன்மீக தாக்கம், மேலும் அன்னாருடைய அந்த நுபுவத்தினுடைய நிரந்தரமான சிறப்பு என்னவென்றால் 1300 வருடங்கள் கழிந்த பிறகும் அன்னாரை பின்பற்றியதால் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அன்னாருடைய உம்மத்தில் வந்திருக்கின்றார். இதன் மூலமாக எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மை நிரூபணமாகின்றது என்று பாருங்கள். மேலும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவருடைய கழுத்தை நெரித்து அவரை முடிவுக்கு கொண்டு வருவதைப் போன்று நுபுவத் முடிவு பெறவில்லை. அவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவதனால் பெருமைக்குரிய விடயம் ஒன்றும் இல்லை. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நுபுவத்து முற்று பெற்றுவிட்டது என்பதன் பொருள் நபித்துவத்தின் அனைத்து இயல்பான நட்பண்புகளும் முழுமை பெற்றுவிட்டன என்பதாகும். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா இப்னு மரியம் வரை வந்த நபிமார்களுக்கு தனித்தனியாக வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பண்புகளும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறே அன்னார் ஹாத்தமுன் நபியினாக திகழ்கின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹத்மே நுபுவத்தை பற்றி பௌதீகமான ஒரு உதாரணத்தை கொண்டு இவ்வாறு விளக்க முடியும். அதாவது முழு நிலவு எவ்வாறு பிறையிலிருந்து துவங்கி 14ஆம் நாள் அது முழுமை பெற்று விடுகின்றதோ அப்போது நாம் அதனை சந்திரன் என்று கூறுகின்றோம். அதே போன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தின் அனைத்து முழுமை தன்மைகளும் நிறைவு பெற்று விடுகின்றன. மக்களுள் எவர் நிர்பந்தமான முறையில் நுபுவத் நிறைவு பெற்று விட்டது, முடிவடைந்து விட்டது என்ற கொள்கையை கொண்டுள்ளார்களோ அப்படிப்பட்ட மக்கள் இதன் உண்மைத்துவத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் மற்றும் முழுமையான சிறப்புகள் தொடர்பாக அவர்களுக்கு எந்த ஞானமும் இல்லை. இப்படிப்பட்ட பலவீனமான குறைமதி இருந்தும் கூட அவர்கள் நம்மை பார்த்து, அகமதியர்களாகிய நாங்கள்
ஹத்மே நுபுவத்தை நிராகரிக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். நான் இவ்வாறான நோய்த்தன்மை கொண்டவர்களை என்னவென்று கூறுவேன்? மேலும் அவர்கள் மீது எவ்வாறு பரிதாபம் கொள்வேன்? மேலும் அவர்களுடைய நிலை இந்தளவு மோசமானதாக ஆகாதிருந்தால் அவர்கள் இஸ்லாத்தின் உண்மை நிலையிலிருந்து தூர விலகி சென்றிருக்க மாட்டார்கள். மேலும் எனது வருகையின் தேவையும் ஏற்பட்டிருக்காது. அவர்களது ஈமானிய நிலை மிகவும் பலவீனமாகிவிட்டது. அவர்கள் இஸ்லாத்தின் நோக்கத்தை முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இல்லை என்றால் உண்மையாளர்களுடன் விரோதத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்னதான் காரணம் இருக்க முடியும்? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். எந்த இறைவனை உலகம் அறியாதிருந்ததோ இந்த நபியின் மூலமாகவே நாங்கள் அவனை அறிந்து கொண்டோம். எந்த வகை மற்றவர்களுக்கு அடைக்கப்பட்டுள்ளதோ இந்த நுபுவத்தின் சிறப்பின் மூலமாகவே நமக்கு அது திறக்கப்பட்டுள்ளது. எந்த அற்புதங்களை மற்ற சமுதாயங்கள் கதைகளில் படித்துக் கொண்டிருக்கின்றார்களோ இந்த நபியின் மூலமாக நாங்கள் அவற்றை கண்களால் கண்டுகொண்டோம். மேலும் அந்த நபியின் எப்படிப்பட்ட அந்தஸ்தை பார்த்தோம் என்றால் அதற்கு நிகராக எமக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது. ஆனால் உலகுக்கு இந்த விஷயம் தெரியாது என்பது வியப்புக்குரிய விஷயமாகும். திருக்குர்ஆனை தவிர எமக்கு எந்த வேதமும் கிடையாது. மேலும் இஸ்லாத்தை தவிர எந்த மார்க்கமும் கிடையாது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எந்த தூதரும் எமக்கு கிடையாது. எமது கண்ணியத்துக்குரிய நபி ஹாத்தமுல் அன்பியா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களிலும் மேன்மைக்கும் கண்ணியத்துக்கும் உரியவராவார்கள். அன்னார் அவர்கள் ஹாத்தமுன் நபியின் எல்லா நபிமார்களுக்கும் முத்திரையாவார்கள் என்று நாங்கள் உறுதியாக ஈமான் கொள்கின்றோம். நான் இப்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த அன்பின் தொடர்பை பற்றி சில விடயங்களை எடுத்து கூறுகின்றேன். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹுவின் மீது நேசம் கொள்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹு உங்களுடன் நேசம் கொள்வான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பில் தன்மையை அர்ப்பணித்திருந்தார்கள். அன்னாரின் உள்ளத்தில் அல்லாஹு எந்த அளவு நாயகத்தின் மீது அன்பின் ஈர்ப்பை ஏற்படுத்தியிருந்தான் என்றால் அது அன்னாரது ஆன்மாவாக ஆகியிருந்தது. அன்னார் தனது முழு வாழ்நாளையும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணித்திருந்தார்கள். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை பரப்புவதற்காகவே உயிர் வாழ்கின்றேன். இதுவே எனது உள்ளத்தின் ஆசையாகும். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவு எனது உள்ளத்தின் ஆன்மாவாகும். அன்னாருடைய ஜிக்ர் எனது உணவாகும். அதுவின்றி நான் உயிரோடு இருக்க முடியாது. எனது அன்புக்குரியவரே, எனது நேசத்துக்குரியவரே, அன்பை பொறுத்தவரை நீர் எனது உள்ளத்தையும் உயிரையும் ஆட்கொண்டு விட்டீர். எனது உள்ளத்திலும் உயிரிலும் நீரே இருக்கின்றீர். ஹஜ்ரத் நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்களை மூடி தூங்கியிருப்பார்கள். ஆனால் அன்னாருடைய நாவு திக்ர் செய்து கொண்டிருக்கும். பாருங்கள், இந்த இறை நேசர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் தனது அன்புக்குரியவர்களுடைய திக்ரை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவு துரூத் ஓதினேன் என்றால் எனது உள்ளமும் உயிரும் நறுமணமாகிவிட்டது. அதே இரவில் அல்லாஹு தாலா எனக்கு ஒரு ஆன்மீக காட்சியில் இவ்வாறு காட்டினான், மலக்குகள் அல்லாஹுடைய அருளை அள்ளி அள்ளி கொண்டு வந்து என் மீது வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை நான் ஒரு ஆன்மீக காட்சியில் கண்டேன் என்று அன்னார் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜித் முபாரக்கில் தனிமையில் வாயால் ஏதோ முணுமுணுத்தவாறு இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது ஹஜ்ரத் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கவிதை பாடினார்கள். அதாவது, அன்னார் எனது கண்ணின் மணியாக இருந்தார்கள். அன்னாருடைய மரணத்தால் நான் குருடாகிவிட்டேன். தாங்களுக்கு பிறகு எவருடைய மரணத்தை குறித்தும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. தாங்களை குறித்தே நான் அச்சத்தில் இருந்தேன். இந்த கவிதையை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் படித்து அழுது கொண்டிருந்தார்கள். அந்தோ ஹஸ்ஸானுடைய இந்த கவிதை என்னுடைய நாவிலிருந்து வெளிவந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பாருங்கள், 1300 ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட நாயகத்தின் மரணம் குறித்து யாரும் நினைவு கூறாத நிலையில் தற்போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை போன்று அதனை நினைத்து கூறி கண்ணீர் வடித்து கொண்டிருந்த இந்த நிலைதான்
தன்னுடைய எஜமானர் மீது அன்னார் வைத்திருந்த உண்மையான அன்பின் வெளிப்பாடாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார்கள் என்றால், அன்னார் அவர்கள் மிகவும் கருணை உள்ளம் படைத்தவராக இருந்தார்கள், எதற்கும் கோபப்படாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்தில் ஏதாவது தீய வார்த்தையை கேட்டால் அன்னாருடைய தன்மானம், அன்னாருடைய ரோஷம் பொங்கி எழுந்துவிடும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எதிரிகள் ஹைருல் பஷர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை கூறி எனது உள்ளத்தை காயப்படுத்தி விட்டார்கள். இறைவன் மீது ஆணையாக எனது அன்பர்கள், எனது சந்ததிகளுடைய சந்ததிகள், எனது உதவியாளர்கள் அனைவரும் எனது கண்களுக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டு விட்டாலும், என்னுடைய கைகளும் கால்களும் வெட்டப்பட்டாலும், எனது கண்கள் பிடுங்கி எறியப்பட்டாலும், அந்த அனைத்து துன்பங்களை விட நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செய்யப்படுகின்ற தீய தாக்குதல் எனக்கு அதிக துன்பத்தை தருகின்றது. நான் உண்மையாகவே கூறுகின்றேன், இந்த உலகில் உள்ள தீய விலங்குகளுடனும் பாம்புகளுடனும் ஓநாய்களுடனும் கூட சமாதானம் செய்து கொள்வோம். ஆனால் நம்முடைய நபிக்கு எதிராக எமது உயிரும் உள்ளமும் தாய்கந்தேர்கள் மீது அர்ப்பணமாகட்டும். அன்னாருக்கு எதிராக தாக்குதல் செய்யக்கூடியவருடன் ஒருபோதும் சமாதானம் செய்து கொள்ள முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தில் தன்னை மாய்த்து கொண்டவராவார்கள். அன்னார் தனது வாழ்நாளில் கிட்டத்தட்ட 84 கிரந்தங்களை எழுதியுள்ளார்கள். இவை அனைத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு மற்றும் கண்ணியத்தை நிலைநாட்டியிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் ஒரு உருது கவிதையில் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஓ பேஷுவா ஹமாரா ஜிஸ்ஸே ஹே நூறு சாரா, நாம் உஸ்கா ஹே முஹம்மத் தில்பர் மேரா யஹி ஹே. அன்னாரே எங்களது தலைவராவார், அவர் மூலமே எல்லா ஒளிகளும் எமக்கு கிடைத்தன. அன்னாருடைய பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். அன்னாரே என்னுடைய நேசத்துக்குரியவராவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பின் தொடர்பில் அன்னாரிடம் மட்டுமல்லாமல் அன்னாரை ஏற்றுக்கொண்ட அன்னாருடைய சஹாபாக்கள் மற்றும் அன்னாருடைய ஜமாத் மக்களிடம் இந்த அன்பினுடைய தொடர்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதற்காக அன்னாருடைய சஹாபாக்கள் மற்றும் அன்னாருடைய ஜமாத் இன்று வரை எண்ணற்ற தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ஷஹீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சஹாபியாக இருந்தார்கள் என்றால், அன்னார் அவர்கள் இஸ்லாத்தின் மீதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்பு கொண்டதன் காரணமாக அன்னார் அவர்கள் இரத்தத்தை சிந்தி ஷஹாதத்துடைய பானத்தை அருந்தியவராவார்கள். அன்னாரை காபூலில் கொலை செய்வதற்காக இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அன்னாருடைய கைகள் விலங்கிடப்பட்டிருந்தது. அவர் மிகவும் வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அன்னார் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மௌலவி அன்னாரிடம் வந்து, நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக செல்கின்றீர்களே, இதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய கைகளில் இடப்பட்டிருப்பது உண்மையில் விலங்கு அல்ல, இது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தினுடைய ஆபரணமாக இருக்கின்றது. அன்னாரை சந்திப்பதற்கான அந்த நறுமணம் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது, இதனை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த அந்த அன்பின் காரணமாக எப்படிப்பட்ட குர்பானியை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த அன்பை ஏற்படுத்தியது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த நெருக்கத்தின் தாக்கமாக இருக்கின்றது. ஹஜ்ரத் மௌலானா ஹக்கீம் நூர்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஒரு நண்பர் அன்னாரிடம் கேட்கின்றார்கள், நீங்களோ பெரும் அவுலியாவாக இருக்கின்றீர்கள், பையத்து செய்ததால் மேலதிகமாக உங்களுக்கு என்ன நன்மை கிடைத்து விட்டது என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் மௌலானா ஹக்கீம் நூர்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் கனவில் மாத்திரம் தான் பார்த்து வந்தேன், ஆனால் இப்பொழுது நான் அன்னாரை நேரில் காண்கின்றேன் என்று கூறினார்கள். பாருங்கள், இதுவே மசீஹின் போதனைகள் மற்றும் முன்மாதிரியின் தாக்கமாகும். ஷீடர்களிடம் எந்த அளவு பெரும் மாறுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தையும் அது ஏற்படுத்தி இருக்கின்றது என்று பாருங்கள். கடைசியாக நான் ஹஜ்ரத் ஹலீஃபத்துல் மஸீஹ் அல் ஹாமிஸ் சையதுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அதீஸ் அவர்கள் காதியான் ஜல்சா சாலானாவின் போது கூறிய ஒரு கூற்றுடன் எனது உரையை முடிக்க நாடுகின்றேன். இப்படிப்பட்ட அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்திய நபர் நவுதுபில்லா எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடியவராக இருக்க முடியும்? அஹமதியத்தின் இஸ்தாபகர் மீது ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில்லை, அன்னாருக்கு கண்ணியம் வழங்குவதில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த ஆட்சேபனை எந்த அளவு அருவருப்பானதாக இருக்கின்றது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்று வாதம் செய்யக்கூடியவர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். சற்றும் ஆய்வு செய்யாமல் எதிர்க்கின்ற மௌலவிமார்களே, உங்களுடைய ஆய்வு செய்வதை நீங்கள் சற்று ஆய்வு செய்து பாருங்கள். மௌலவிமார்கள் உங்களை ஆழ்ந்து சிந்திக்க விடுவதில்லை, ஆய்வு செய்ய விடுவதில்லை. இது குறித்து ஏன் நீங்கள் சிந்தனை செய்வதில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் நேசமும் இருக்கின்றதா என்று நீங்கள் அகமதிகளுடைய உள்ளத்தை தோண்டி பார்த்தீர்களா? அல்லாஹுவின் ஏகத்துவத்தை பரப்புவதற்கு எல்லா வேலைகளையும் செய்கின்றீர்களா இல்லையா என்று எங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தோண்டி பார்த்தீர்களா? நீங்கள் சற்றும் இதை பற்றி கவனம் செலுத்தி பாருங்கள். உங்களுடைய சொந்த பலனுக்காக அல்லாஹுடைய கோபத்தை விலை கொடுத்து வாங்காதீர்கள். நாங்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால், நாங்கள் எப்படிப்பட்ட ஜமாத்தாக இருக்கின்றோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாயளவில் அன்பு கொள்ளக்கூடியவர்களுடன் கூட நாங்கள் மிகவும் அன்பாக நடக்கின்றோம், அவர்களை நேசிக்கின்றோம், அவர்களுக்காக துஆ செய்கின்றோம், அவர்களுடன் நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை வழங்குவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ ஆலி முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு नारे तकबीर। पाक मोहम्मद मुस्तफा, पाक मोहम्मद मुस्तफा, मोहसिने इंसानियत, मोहसिने इंसानियत, हजरत खातमुल अंबिया, हजरत खातमुल अंबिया, इस्लाम अहमदिया जिंदाबाद। नारे तकबीर। अल्लाहु अकबर।